அதனால வந்து பீதியை கிளப்புறது. வேப்பலையை வைக்கலன்னா உனக்கு வந்து இந்த இடத்துல பேய் வந்துடும் இப்படின்னா பயமுறுத்துறது. இந்த கோயிலை நம்பிக்கிட்டு இருக்க, நீ அந்த கோயிலுக்கு போனேன்னா உன்னை வந்து சாத்தான் அடிச்சிரும், அதனால இங்கதான் நீ வரணும் அப்படின்னு வந்து அந்த மாதிரி மிரட்டுறது. குழந்தைக்கு பேய் பிடிச்சிருக்கு, அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அவங்க பாட்டிக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதனால தெருமுனையில போய் அவங்க தலை நிறைய தண்ணியை ஊத்து. சார், இந்த சமீப காலமா இந்த கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துறவங்க எல்லா மதத்திலையும் சொல்றேன், அதிகமா தோன்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அது பழங்காலத்திலயும் இருந்துச்சு, ஆனா கொஞ்சம் குறைவா இருந்துச்சு. இப்போ அதிகமா வந்துகிட்டே இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் எப்படி சார் கட்டுப்படுத்துறது? இப்போ அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்றத விட இருந்துகிட்டே தான் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். எக்ஸிஸ்டிங்கு என்னதான் நம்ம வந்து சட்டம் போட்டு நம்ம திருத்தினா கூட அதை வந்து வட்டம் போட்டு அதை கலைச்சிக்கிட்டு உள்ள வர்ற டீம் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் வந்து எந்த வித டவுட்டும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா மதத்தினர்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு கருங்காலிகள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. இதில் கடவுள் பேரை சொல்லி பரிகாரம், ஜாதகம், யாகம் வளர்க்குறது, ஹோமம், அதாவது அதர் மதத்தில் வேறு ஏதாவது அந்த ஜபம், இந்த ஜபம், இதை பண்ணு, இந்த தாயத்தை கட்டு, அந்த தாயத்தை கட்டு, இந்த தாயத்தை கட்டினா இதாகாது அப்படின்னு எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரியான குறைபாடுகள் வந்து இருக்க தான் செய்யுது. சட்டப்படி அதெல்லாம் வந்து தவறு. அதாவது இதுக்கு முன்னாடி ஐபிசியில் வந்து கிட்டத்தட்ட 3 செக்ஷனாக இருந்தது. அதில் வந்து செக்ஷன் 415, 417, 420 இருந்தது. இந்த 3ஐயும் ஒன்றிணைச்சு அதில் பிஎன்எஸ்ல 318 மாற்றி அந்த ஏமாற்றுதல், அதுக்கப்புறம் ஒரு சாதாரண ஏமாற்றுனா அது வந்து 1 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை, பணம் மோசடி அப்படின்னா 7 வருஷம் வரைக்கும் தண்டனைலாம் வந்து இருக்க தான் செய்யுது. இது தவிர ஐபிசியில் செக்ஷன் 505 அதை வந்து பிஎன்எஸ்ல 353 வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கு. அது எப்படின்னா பொய்யான தகவலை வந்து பரப்புறது மக்கள் மத்தியில். அதனால வந்து பீதியை கிளப்புறது. இந்த காலையில் வேப்பலையை வைக்கலைன்னா உனக்கு வந்து இந்த இடத்துல பேய் வந்துடும் இப்படின்னா பயமுறுத்துறது. இந்த இடத்துல நீ இந்த 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 கோயிலை நம்பிக்கிட்டு இருக்க, நீ அந்த கோயிலுக்கு போனேன்னா உன்னை வந்து சாத்தான் அடிச்சிரும், அதனால இங்கே தான் நீ வரணும் அப்படின்னு வந்து அந்த மாதிரி மிரட்டுறது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு தவறான செயல்னு வச்சுங்க. இதோட இன்னும் முக்கியமானது தமிழ்நாட்டுக்கு உரிய ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. தமிழ்நாடு ப்ரிவென்ஷன் அண்ட் எராடிகேஷன் ஆஃப் ஹியூமன் சாக்ரிஃபைஸ் அண்ட் அதர் இன்ஹியூமன் ஈவில் அண்ட் அகோரி பிராக்டிசஸ் அண்ட் பிளாக் மேஜிக் ஆக்ட் 2022. அதாவது இந்த பலி கொடுக்கறது, அதுக்கப்புறம் பிணங்களை தோண்டி மாயாஜால வித்தை காமிக்கிறது, அதுக்கு உண்டான பரிகாரம் செய்கிறேன் அப்படின்றதெல்லாம் பண்ணுறத செக்ஷன் 3 and 4ல் இந்த பிளாக் மேஜிக் தவறான நம்பிக்கை அதுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 வருஷம் தண்டனை வந்து உண்டுன்றது முக்கியமான விஷயம். இது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால மறந்தும் கூட இது வந்து மோசடி செய்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மறந்தும் கூட தவறாக இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா, தெரியாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு உள்ளுணர்வு ஏற்பட்டு, ஒரு உள்ளுணர்வு ஏற்படுறதுன்னா நீங்கள் உடனே உள்ளுணர்வு ஏற்பட்டுச்சு கடவுள் வந்தாருன்னு வச்சுக்காதீங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு சைக்காலஜிக்கல் டிஸார்டரு. அந்த மாதிரி சைக்காலஜிக்கல் டிஸார்டர் வந்து நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 7 வருஷம் வரைக்கும் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஜாதகம் பரிகாரம்னு எதையாவது பேசி மாட்டிக்காதீங்க. ரொம்ப ஆபத்து அது தெரிஞ்சுங்க. 2வது, இது மக்களுக்கு இதை மாதிரி பல பேர் உங்ககிட்ட பரிகாரம் அது இது, இந்த குழந்தைக்கு பேய் பிடிச்சிருக்கு, அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அவங்க பாட்டிக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதனால தெருமுனையில போய் அவங்க தலை நிறைய தண்ணியை ஊத்து, இங்கே வந்து தண்ணியை ஊத்து அப்படின்னு ஊற்றி அவங்கள வந்து ஜலதோஷம் பிடிக்க வச்சு அப்படி ஏதாவது செய்தாலும், யாரோ ஒரு ஜாதகக்காரன் இல்லைன்னா இந்த மந்திரக்காரன் அவன் சொன்னான், இந்த பேய் ஓட்டுறவன் சொன்னான்னு சொல்லி அவன் சொல்றான்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கும் வந்து ஆபத்து அந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத இந்த நேரத்துல உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி சட்டங்கள்னால கொடுக்கப்பட்ட தீர்ப்புகள் வந்த மாதிரி எனக்கு பெருசா தெரியல சார். அந்த மாதிரி தீர்ப்புகள் ஏதாவது இருக்குதுங்களா சார்? பல தீர்ப்பு இருக்கு. அதாவது எப்படின்னா, நம்ம ஸ்டேட் இல்லாம ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா ஹைகோர்ட்டு, அங்க பாம்பேல அந்த ஹைகோர்ட்லாம் வந்து நிறைய வந்திருக்கு. இது இல்லாம சுப்ரீம் கோர்ட்லயும் வந்து நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு. ஆர்டிகல் 25ல மத சுதந்திரம் அப்படின்ற உரிமை இருந்தாலும் கூட அந்த மதத்தை வச்சு தவறா பயன்படுத்தினாங்கன்னா கண்டிப்பா அதனால உண்டான விளைவுகளுக்கு உண்டான தீர்ப்புகள்லாம் பல தீர்ப்புகள் உண்டு. அதை லிஸ்ட்லாம் வந்து நான் இதில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கலாம். சார், இப்போ ஒருத்தர் ஜாதகம் பார்க்குறாரு, ஜாதகம் பார்த்து ஒருத்தருக்கு பிறர் பலன் சொல்றாருல்ல சார், இதை எந்த விதத்துல ஒரு தொழிலாவோ இல்ல ஒரு நம்பிக்கையாவோ எடுத்துக்க முடியும் சார்? இது வந்து தப்பா சொல்றாரு அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்க முடியுமா? எனக்கு ஜாதகம் சொல்லுங்கன்னு கேட்டு அவர் ஜாதகம்லாம் எழுதி கொடுத்து இது வந்து என்ன தப்பா சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா அவர் பேர் நடவடிக்கை எடுப்பாங்க. அதை வந்து ஒரு சயின்ஸா பல பேர் பார்க்குறாங்க. பிளானட்ஸ், அந்த 9 கோள்கள் இருக்கு, அந்த 9 கோள் இங்கே வரும் அங்கே வரும்ன்றது அதெல்லாம் கரெக்ட் தான். அதில் வந்து நம்ம தவறு சொல்ல முடியும். ஆனால் அதை வந்து மனித வாழ்வோட இணைக்கிறாங்கல்ல. அதாவது நம்ம இந்த 9 கோள்களில் இருக்கு,
அதே மாதிரி இன்னும் இதை மாதிரி எத்தனை கோள்கள் இருக்கும், எத்தனை இது வந்து திரும்பவும் வரும் போகும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம அதை வந்து இதுக்குள்ள இணைச்சி இதுவும் அதுவும் ஒன்று தான் அப்படின்னு சொல்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறுன்னு சொல்றேன். பட் நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கும். அதனால அவங்க நம்பிக்கையை வந்து நம்ம உடைக்கிறது இந்த இடத்துல நான் தயாரா இல்லை. பட் மூட நம்பிக்கையை எடுத்துக்கிட்டு இதனால தான் அந்த தவறு நடந்தது, அதுக்காக பரிகாரம், அதனால இந்த இடத்துல போய் குட்டிக்காரனம் போட்டா சரியாயிரும், இந்த இடத்துல போய் அங்க குதிச்சா சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறது, அதை சொல்றது, அதை பிரச்சாரம் பண்றதுன்றதுதான் குற்றம்னு இந்த இடத்துல நான் சொல்றேன். மேலும் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ இல்ல வேற ஏதாவது உங்க தகவல்கள் இருந்தாலோ உங்களுடைய கருத்துக்கள் இருந்தாலோ தாராளமா அச்சம் இல்லாம கமெண்ட் பண்ணுங்க. நாகரிகமா உங்களுக்கு உதவுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.